டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி ஜுவாலஜியில் லெசன் 1 உயிரிகளில் இனப்பெருக்கம் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலே இனப்பெருக்கம் முறையாக செயல்புரிகிறது அல்லது செயல்படுகிறது? ஒரு செல் உயிரினங்களை எடுத்துக்கொண்டோன்னா அவங்கள்ட்ட ஏமைட்டாசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற இரு சமப்பிளவின் மூலமாக புது செல்கள் தோன்றும். அப்போ அமீபா, பரமீசியம், பிளனேரியா, யூக்ளினா போன்ற உயிரினங்களில் செல் பிரிதலை இனப்பெருக்க முறையாக செயல்படும். இரு பிளவுறுதல் அல்லது இரு சம பிளவு முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஒரு செல் உயிரிகள் அழிவற்றவை. நியாயப்படுத்து. இப்போ பைனரி ஃபிஷன் கீழே இருக்க படத்தை பாருங்க. ஒரு அமீபா இருக்குது, அதுலேருந்து 2 செல்கள் உருவாகிறது. இப்போ இரு பிளவுறுதல் மூலமாக தான், பைனரி ஃபிஷன் மூலமாக தான், இரு சமப்பிளவு மூலமாக தான் இங்கே 1லேருந்து 2 உயிரினம் உருவாகியிருக்கிறது. ஒரு தாய் செல்லிலிருந்து தான் இவை இரண்டும் தோன்றுகின்றன. அப்போ தாயில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், உட்கரு அப்படியே அந்த செல்களுக்கு வந்து விடுகிறது. எனவே இரு சமப்பிளவு அல்லது இரு பிளவுறுதல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் ஒரு செல் உயிரினங்களுக்கு அழிவு, இறப்பு என்பதே இல்லை. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உயிரி விலங்கியல்ல பாடம் 1 உயிரிகளில் இனப்பெருக்கம் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டுருக்கோம். அதோட கண்டினியூவேஷன். பெண் இனசல் நேரடியாக வளர்ச்சி அடைந்து சேயாக மாறும் நிகழ்வின் பெயரனையும் அது நிகழும் ஒரு பறவையின் பெயரையும் குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கான். அப்போ பெண் இனசல் கருவுறுதல் நடைபெறாமல் ஒரு புதிய உயிரினமாக மாறினால் அதற்கு கன்னி இனப்பெருக்கம்னு பேர், பார்த்தினோஜெனசிஸ் என்று அழைப்பார்கள். இது நிகழும் பறவைக்கு வான் கோழியை எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கன்னி இனப்பெருக்கம் பார்த்தினோஜெனசிஸ்னால் பெண் இனசல் கருவுறுதலில் ஈடுபடாமல் நேரடியாக வளர்ச்சி அடைந்து ஒரு சேயாக மாறும். ஓகே, எக்ஸாம்பிள் வான்கோழி. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி ஜுவாலஜியில் பாடம் 1 உயிரிகளில் இனப்பெருக்கம் புக் பேக் கொஷின்ஸை பார்த்துட்டுருக்கோம். அதில் நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. காரணங்கள் கூறுக. தேனீக்கள் போன்ற உயிரிகள் கன்னி இனப்பெருக்க விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பார்த்தினோஜெனட்டிக் அனிமல்ஸ்னு சொல்கிறான். காரணம் கேட்டிருக்கான். ஆம், தேனீக்களில் ஆண் தேனி என்பது கருவுறாத அண்டத்திலிருந்து நேரடியாக தோன்றும். எனவே அவற்றை கன்னி இனப்பெருக்க விலங்குகள் என்று அழைக்கிறோம். அப்போ தேனீக்களில் ஆண் தேனி என்பது கருவுறாத அண்டத்திலிருந்து நேரடியாக தோன்றுகிறது. அதனால் அதுக்கு கன்னி இனப்பெருக்க விலங்குகள்ங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? காரணங்களில் ஆண் தேனீக்களில் 16 குரோமோசோம்களும் பெண் தேனீக்களில் 32 குரோமோசோம்களும் காணப்படுகின்றன. காரணம் கேட்டிருக்கா. ஆண் தேனீக்களில் 16 குரோமோசோம் பெற்றிருப்பதற்கு காரணம் அது கருவுறாத அண்டத்திலிருந்து கன்னி இனப்பெருக்கத்தின் மூலமாக தோன்றுகிறது. முக்கியம், ஒருமைய நிலையில் காணப்படுகிறது. அப்போ அன்ஃபெர்டிலைஸ்ட் எக், கருவுறாத ஒரு ஹாப்ளாய்டு ஒருமைய அண்டத்திலிருந்து தோன்றுவதால் அதில் 16 குரோமோசோம் இருக்குது. பெண் தேனி எடுத்துட்டோன்னா 32 குரோமோசோம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதற்கான காரணம் என்னென்னா அது கருவுற்ற அண்டத்திலிருந்து, அதாவது விந்துவும் அண்டமும் சேர்ந்து ஜைகோட் உருவாகி அதிலிருந்து தோன்றுகிறது. அப்போ இருமைய நிலையில் இருப்பதால், டிப்ளாய்டு ஸ்டேஜில் இருப்பதால் அதில் 32 குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. தேங்க்யூ.